தமிழகத்தில் கடந்த வாரம் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் ஒரு பகுதியாக வெளிநாட்டு குளிர்பானங்களை புறக்கணிக்க பல இடங்களில் மக்கள் முழக்கமிட்டனர். வணிகர் சங்கங்களும் அவற்றை புறக்கணிக்க எடுத்துள்ள முடிவு எந்தவிதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று இப்போது பார்க்கலாம். ஜல்லிக்கட்டு போராட்டங்களில் தவறாமல் ஒலித்த முழக்கங்களில் அந்நிய நாட்டு குளிர்பானங்களை புறக்கணிப்போம் என்பதும் ஒன்று. பல இடங்களில் குளிர்பானங்களை சாலையில் கொட்டியும் போராட்டம் நடத்தப்பட்டது. இதனையடுத்து அந்நிய குளிர்பானங்களை மார்ச் 1ஆம் தேதி முதல் விற்பதில்லை என்று 15 லட்சம் வணிகர்களை கொண்டதாக கூறப்படும் இரு வணிகர் சங்கங்களும் முடிவெடுத்துள்ளன. இந்த முடிவு அமலுக்கு வந்தால் பெப்சி மற்றும் கொக்கோகோலா நிறுவனங்களின் ஆண்டு விற்பனை 1400 கோடி ரூபாய் அளவுக்கு பாதிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இரு நிறுவனங்களுமே இணைந்து தமிழகத்தில் 5 குளிர்பான உற்பத்தி ஆலைகளை நடத்தி வருகின்றன. விற்பனையை பொறுத்தமட்டில் பெப்சி நிறுவனம் 60 விழுக்காடு சந்தையை தன்னகத்தே வைத்துள்ளது. இந்த சூழ்நிலையில் ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு பின்பு மதுரையில் பெரும்பாலான இடங்களில் பெப்சி, கொக்கோகோலா போன்ற குளிர்பானங்களின் விற்பனை கணிசமாக குறைந்துள்ளது என்று வணிகர்கள் கூறுகிறார்கள். பெப்சி கோக்கு வியாபாரம் குறைஞ்சிருக்கு. நம்ம நாட்டினுடைய சரக்கு பவுண்டோ, டொரினோ, மற்றபடி லவ்வோ, இது பூரா காளிமார்க்கு, இது மாப்பிள்ளை விநாயகர் எல்லாமே நல்லபடியாக ஓடுது. இப்போ கோவையில் பல கடைகளில் அந்நிய குளிர்பானங்களை தவிர்த்திடுங்கள் என்ற பலகை புதிதாக முளைத்துள்ளதை பார்க்க முடிகிறது. மேலும் நாட்டு மாட்டுப்பால், நாட்டுக்கோழி முட்டை மீதும் மக்களின் கவனம் திரும்பியுள்ளதோடு சில கடைகளில் கோக், பெப்சியின் இடத்தை இளநீர் பிடித்துள்ளது. மாணவர்கள் போராட்டத்தினால தான் எங்களுக்கு புரிஞ்சது. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கணும். நம்ம நாட்டுக்கு நம்ம ஜனங்களுக்கு கேடு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அதெல்லாம் விற்கிறது இல்லைன்ட்டு முடிவு பண்ணி இப்போ இளநீ விற்கிறோம். நெல்லையில் உள்ளூர் தயாரிப்பு குளிர்பானங்களின் விற்பனை அதிகரித்துள்ளதாக கடை உரிமையாளர்கள் கூறுகின்றனர். இதனால் அவற்றின் கொள்முதலும் அதிகரித்திருப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். மாணவர்கள் மூலியமாக நாங்கள் அறவே பெப்சி, 7up, அந்த கொக்கோலா, அந்த அந்நிய நாட்டு பானங்கள்லாம் குடிக்கிறது இல்லை. இது நாங்கள் மட்டும் தான் பண்ணுறோமான்னு நினச்சா இது எல்லாமே பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திருச்சியில் சாதாரண பெட்டிக்கடை முதல் பழச்சாறு கடைகள் வரை 2 வாரங்களாக பெப்சி, கோக் விற்பனை சரிந்திருப்பதாக உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர்.